ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரத்திலிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்தான அறிவிப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வர வட்டம் மற்றும் நகர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் காலையில் உள்ள காலிபுரம் நிரப்பும் பொருட்டு இந்து மதத்தை சார்ந்த தகுதியான விண்ணப்பத்திலிருந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா hrce.tn.gov.in மற்றும் ராமேஸ்வர சுவாமிநாதர் hrce.tn.gov.in என்ற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டணம் இல்லாமல் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 12/3/2025 மாலை 5:45 மணிக்குள் வர வேண்டும் சொல்லிக்கிறாங்க. என்ன வேகன்சிக்கான கால் ஃபார் பண்ணிக்கிறாங்க, எத்தனை வேகன்சி, அதுக்கான சேலரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் புலவருக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18,500 முதல் 58,600 வரை கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடத்தில் பிலிட் அல்லது பிஏ அல்லது எம்ஏ அல்லது எம்லிட் பட்டம் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருத்தல் மற்றும் திருமுறைகள் ஒப்புவித்தலில் திறன் பெற்றிருக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ரெண்டாவது வேகன்சி பார்த்தீங்கன்னா பிளம்பர் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 முதல் 56,900 வரை கொடுக்குறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற தொழில்துறை பயிற்சி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பிளம்பர் பாடப்பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்புடைய பிரிவில் 5 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க அல்லது 2 ஆண்டு தொழில் பழக்கினர் அனுபவம் பெற்றிருக்கணும்னு கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காவலர் 18 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,900 முதல் 50,400 வரை கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருணை இல்லம் காப்பாளர் பெண் ஒரு வேகன்சி. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,900 முதல் 50,400 வரை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் 27 வேகன்சி 10,000 முதல் 31,500 வரை கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தூர்வை 26 வேகன்சி 10,000 முதல் 31,500 வரை கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பாளர் 2 வேகன்சி 10,000 முதல் 31,500 வரை கொடுக்குறாங்க. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 3 முதல் 7 வரை இருக்கிற வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தமிழில் படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதுமானது. நீங்கள் வந்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இணையாளர் செயலாளர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வர நகர் மற்றும் வட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் 623526 என்ற பின்கோடுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே சில கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கொடுத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து விண்ணப்பத்தை பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்று 18 வயது நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு மேற்பட்டவர் இருக்கக்கூடாது. இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகள் உட்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நீதிமன்றத்தில் தண்டனை அடைஞ்சிருந்தாலோ பட்டக்கடனை தீர்க்க முடியாமல் இருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் அவர்களின் வாரிசுதாரர்கள் அரசு பணி மற்றும் பொது ஸ்தாபனங்களிலிருந்தும் இதர திருக்கோயிலிருந்தும் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணிநீக்க செய்தவர்கள் விண்ணப்பம் வந்து தகுதியற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. திருக்கோயில் நிர்வாக நலனுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் விண்ணப்பக்க தகுதியற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன்லாம் ஒரு டைம் நல்லா படிச்சு பாருங்க. ராஜாங்கத்தாலும் தெய்வீகத்தாலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக பதிவிறக்கம் செய்து விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் பணியாளர் இத்திருக்கோயில் உபகோயிலுக்கும் உபநிறுவனங்களுக்கும் பணிமாறுதல் செய்யப்படுவதுன்னு சொல்லியிருக்காங்க. தொற்றுநோய் உடல் மற்றும் மனநிலை குறைபாடு உடைய உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் நல்ல தேக ஆரோக்கியத்தின் உள்ளவராக இருக்க வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட பணி விண்ணப்பங்களுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக எழுத தேர்வு நேர்முக தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நேர்முக தேர்வு கலந்து கொள்வதற்கான எவ்வித பயணப்படிவும் வழங்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிட்டு கரெக்டாக அனுப்புங்க. தகுதியும் விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் இப்பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கவும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப நேர்முக தேர்வுக்கு அழைப்பாணை அனுப்ப ரூ. 25 மதிப்புள்ள அஞ்சல் விலையொட்டிய சுய விலாசமிட்ட அஞ்சல் உரையிடம் இணைத்து அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் உரிய இணைப்புகள் மற்றும் சுய விலாசமிட்ட அஞ்சல் உரை இல்லாமல் வரப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒரு டைம் படித்து பார்த்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.